வந்து டாக்டர் என் வேதாச்சலம். ஐ ஆம் தி ப்ராஜெக்ட் டைரக்டர் ஃபார் தி மேண்ட் சம்மர்சிபிள் மஸ்யா 6000. ஸோ இந்த மேண்ட் சம்மர்சிபிள் பார்த்திங்கன்னா இது வந்து 4th ஜென்ரேஷன் கேட்டகிரியில் வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மேண்ட் சம்மர்சிபிள் டெவலப்மெண்ட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு, கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்தது ஆல்வின் மேண்ட் சம்மர்சிபிள், ஏன்னா அமெரிக்காவில் டெவலப் பண்ணது. நமக்கு எல்லாமே தெரியும், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவை தான் ஒரு கண்டுபிடிப்புக்கு வந்து வித்து உருவாக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து டைட்டானிக் கப்பல் முங்கினதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சம்மர்சிபிளை பண்ணாங்க, ஆல்வின்னு சொல்லிட்டு. இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பல கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ரஷ்யா, சைனா, ஜப்பான், இவங்கெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம் நிறைய சம்மர்சிபிள் உருவாக்குனாங்க. ஏன்னா 3000 மீட்ரு, 4000 மீட்ரு, 5000 மீட்ரு போகிற அளவுக்கு உருவாக்குனாங்க. அந்த உருவாக்குனதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க, 2வது தலைமுறை சம்மர்சிபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து 2வது. 3வது சம்மர்சிபிள்லாம் பார்த்திங்கன்னாக்கா எங்கே வந்ததுன்னு சொன்னாக்கா மிக ஆழ்கடலை பார்க்குறதுக்காக வந்தது. இப்படின்னா மரியானா ட்ரென்ச்சு, பெரிய பெரிய ஆழமான பகுதிகளை பார்க்குறதுக்கு 11 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக கண்டுபிடிச்சது தான் வந்து 3வது ஜென்ரேஷன் சம்மர்சிபிள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற சம்மர்சிபிள் பார்த்திங்கன்னா மஸ்யா 6000 வந்து 4th ஜென்ரேஷன் சம்மர்சிபிள், 4வது தலைமுறை சம்மர்சிபிள். ஏன்னாக்கா இந்த சம்மர்சிபிளில் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு சொன்னாக்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரிலையபிளாகவும் சேஃபாகவும் இருக்கிறதுக்காக வேண்டி பண்ணுறோம். ரிலையபிள்னால் நம்பகத்தன்மையாக இருக்கணும், சேஃப்னாக்கா ஹியூமனுக்கு சேஃப்டியாக முக்கியம் இருக்கணும். சேஃப்டியாக ஹியூமனுக்கு மட்டும் இல்லை, மிஷினுக்கும் சேஃப்டியாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம எப்படி இன்ஜினியரிங் டேர்ம்ஸில் எப்படி சொல்லுவோம்னா மிஷன் சேஃப்டியும் இருக்கணும், அதனால் மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனாகவும் இருக்கணும், லைஃப் சேஃப்டிக்கும் அதை என்ஷூர் பண்ணணும். அதனால் வந்து இது ரெண்டுமே சேர்த்து பண்ணுறோம். ஸோ அதனால் இதில் இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனையும் சர்வ் பண்ணணும், லைஃப் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனையும் சர்வ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சப்சிஸ்டம்ஸ் இருக்கும். பார்த்திங்கனாக்கா கீழே முழுகிறதுக்கான சப்சிஸ்டம், தட் இஸ் கால்டு பாயின்சி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேலே வரதுக்கு சிஸ்டம், ப்ரப்பல்ஷன் சிஸ்டம், பேட்ரி பவர்டு சிஸ்டம், லித்தியம் பேட்ரி இருக்குது உள்ள, லித்தியம் பவர் பேட்ரி, நேவிகேஷன், கம்யூனிகேஷன், இது மாதிரி எல்லா சிஸ்டமும் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 13 இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் இந்த சம்மர்சிபிளில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிலையபிளாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும்னு சொன்னாக்கா தேவையான ரெடண்டன்சி இருக்கணும். ரெடண்டன்சின்னு சொன்னாக்கா ஒன்று ஃபெயில் ஆனால் கூட இன்னொன்று லைனில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஹியூமன் இருக்கிறதுனால வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் டியூரேஷன் 12 hours பீரியடில் வந்து இட் ஷுட் பி ஆப்ரேஷனல் வித் ஃபுல் லெவல் ஆஃப் சேஃப்டி. அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து ஏதாவது இவென்ச்சுவாலிட்டியில் வந்து 12 hours மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அப் டு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் 96 hours வரைக்கும் அது சப்போர்ட் பண்ணணும். அதனால் பார்த்திங்கனாக்கா நமக்கு 4th ஜென்ரேஷனை மார்க் பண்ணுறது என்னன்னாக்கா ரிலையபிலிட்டி, சேஃப்டி தான். இதுக்கு வந்து 10 ஃபீச்சர்ஸ் இருக்குது. மற்ற உலகத்தில் இருக்க எல்லா சம்மர்சிபிளுக்கு இல்லாத ஃபீச்சர்ஸ் வந்து இது 10 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெடண்டன்சி, பவர் சிஸ்டத்தில் வந்து ரெடண்டன்சி இருக்கும், அதாவது 2 இருக்கும் பேரலாக. இதில் ஹாட் ரெடண்டன்சின்னு சொல்லுவோம். அதேமாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதேமாதிரி நேவிகேஷன் சிஸ்டம், இதை மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா டெலிமெட்ரி சிஸ்டம்னு சொன்னாக்கா இப்போ சம்மர்சிபிளில் கீழே 6000 மீட்டரில் இருக்கும் போது சிஸ்டமோட ஹெல்த் என்ன, சம்மரைனோட ஹெல்த் என்ன, எக்யூப்மெண்ட்டோட ஹெல்த் என்ன, உள்ளே இருக்கிற 3 க்ரூ இருக்கிற ஹெல்த் என்ன, இதெல்லாத்தையும் எடுத்து மேலே ஷிப்புக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும், மேலேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு அக்கோஸ்டிக் டெலிஃபோன் இருக்கும், அதாவது ஒயர்லெஸ் டெலிஃபோன் ஷிப்புக்கும் சப்மரைனுக்கும், அதுலேருந்து பேசும்போது அதுக்கு கேட்கும். இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை தவிர பார்த்திங்கனாக்கா மற்ற சம்மர்சிபிள்லாம் இல்லாத மாதிரி எமர்ஜென்சி ரெஸ்கியூ சிஸ்டம்னு ஒன்று உண்டு. அந்த எமர்ஜென்சி ரெஸ்கியூ சிஸ்டம் எப்படின்னாக்கா சம்மர்சிபிள் கீழே ப்ராப்ளத்தில் இருக்குன்னாக்கா அந்த பைலட் என்ன பண்ணுவாருன்னு சொன்னாக்கா ஒரு பாயை எஜெக்ட் பண்ணிடுவார், ஒரு மிதவையை எஜெக்ட் பண்ணுவார். அந்த மிதவை எஜெக்ட் பண்ணதும் அந்த மிதவை வந்து 6 கிலோமீட்டருக்கு மேலே வந்து சர்ஃபேஸில் வந்து ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆனதும் அதில் ஆண்டனா இருக்கும், சேட்டலைட் ஆண்டனா இருக்கும். அது வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இங்கே தான் சம்மரின் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அங்கேருந்து ரெஸ்கியூ மேலேருந்து வந்து கீழே இறக்கி இது கண்டுபிடிச்சி நம்ம சம்மர்சிபிளில் போய் ரிட்ரீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்குது. இதை தவிர பார்த்திங்கனாக்கா இதில் இருக்கிற ப்ரெஷர் ரேட்டிங், அதாவது எப்படின்னாக்கா நார்மலாக பார்த்திங்கனாக்கா இப்போ நேவி சம்மரைன்லாம் பார்த்திங்கன்னா 300 மீட்டர் வாட்டர் டெப்த்து தான் போகும். இது 6000 மீட்டர் வாட்டர் டெப்த்து போகிறப்ப ப்ரெஷர் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும், லோ டெம்பரேச்சர் இருக்கும். இதை தாங்கக்கூடிய அளவுக்கு எக்யூப்மெண்ட்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னாக்கா அந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் தாங்குற மாதிரி. ஏன்னா வந்து தனியாக ப்ரெஷர் தாங்கும், தனியாக டெம்பரேச்சர் தாங்கும், லோ டெம்பரேச்சர் தாங்கும். இப்போ ஸ்பேஸ்க்கு போனீங்கன்னு சொன்னாக்கா, விண்வெளிக்கு போனீங்கன்னா அங்கே ப்ரெஷரே கிடையாது, ஒன்லி லோ டெம்பரேச்சர் தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கனாக்கா ப்ரெஷரும் ஹை ப்ரெஷராக இருக்கும், டெம்பரேச்சரும். அதனால அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் உள்ள சம்மரைனில் ஏற்றுறதுக்கு முன்னாடி வி ஆர் புட்டிங் தட் இன் எ ஃபெசிலிட்டி கால்ட் ஹைபர்பாரிக் சேம்பர், NIOTயில் இருக்குது. அந்த ஹைபர்பாரிக் சேம்பரில் வச்சு அதை ப்ரெஷரைஸ் பண்ணி அது தாங்குதான்னு தெரிஞ்ச பிறகு தான் வி ஆர் புட்டிங் இன் டு த சம்மரைன். அதெல்லாம் போடும்போது தான் அது வந்து சேஃபாக மாறுது. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா உலகத்தில் முதல் முறையாக டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அந்த டிஜிட்டல் ட்வின்ன்றது என்னன்னாக்கா ஒரு ரியல் டைம் நியூமெரிக்கல் மாடல்னு பேர். அது வந்து பார்த்திங்கன்னா சம்மரைன்லேயும் மேலே ஷிப்லேயும் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சில ஹார்ட் டு ப்ரிடிக்ட் சினாரியோன்னு சொல்லுவோம்.
அதாவது எப்படின்னாக்கா பைலட் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து என்ன முடிவு எடுக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலேருந்து நமக்கு வேணும்னாக்கா அந்த டிஜிட்டல் ட்வின்னை கேட்டால் அது சொல்லும் எவ்வளோ நேரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ளே இருக்க ஆக்சிஜன் சப்ளை இருக்குது, உள்ளே இருக்கிற குரு இருக்காங்க, ஆக்சிஜன் சப்ளை இருக்குது. இப்போ நம்ம வந்து சம் ப்ராப்ளத்தில் இருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் கீழே இருக்க முடியும், அப்போ எவ்வளோ ஆக்சிஜனை சுவாசிச்சா நம்ம நேரத்தை இவ்வளோ நேரம் நீட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டிஜிட்டல் ட்வினை கேட்டால் அந்த டிஜிட்டல் ட்வின் பதில் சொல்லும். இதுக்கான டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து என்ஐஓடிக்கு சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன்ஸை வச்சு நாங்கள் அந்த டிஜிட்டல் ட்வினை ஒவ்வொரு முறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இதில் புதுசு மற்ற சம்மரில் இல்லாத பண்ணுறோம். இதை பார்க்கும்போது தான் நம்ம இதை வந்து 4th ஜென்ரேஷன் சொல்கிறோம். இதில் இன்னொரு அட்வான்ஸ் என்னென்னா, இப்போ 3 பேர் போகிறாப்பால இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து டூரிசம் வந்துட்டு அந்த ஆழ்கடல் டூரிசம் சூஸ் பண்ணணும்னா இதை டெவலப் பண்ண முடியுமா? ஆமாம், இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் ஆழத்துக்கான டிசைன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா 3 பேரை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஹியூமன் ஹல்லு, அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்டு தான் இருக்கும். வேறு டூரிஸ்ட் சம்மர்சிபிள்ன்றது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் டிசைன். அது வேறு மாதிரியான டிசைன். பட் இதை விட வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கம்மியான டிசைன் தான், காம்ப்ளெக்சிட்டி கம்மியான டிசைன் தான். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் கிடையாது, அவ்வளோ டெம்பரேச்சரும் கிடையாது. அதனால இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கான சிறப்பு வேறு அம்சங்களை வச்சு நம்ம ரீடிசைன் பண்ணணும். வேறு குருவெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த சேம்பரை பெருசு பண்ணணும். ஆனால் அந்த சேம்பர் வந்து தின்னாக இருந்தால் போகிறோம். அதே மாதிரி ப்ரொப்பல்ஷன் பவர் கூட்டணும். ஏன்னா ஆளுங்கள்லாம் நிறைய பேர் போகும்போது சைஸ் பெருசாகும், அப்போ அது மாதிரி போக வேண்டியிருக்கும். அதனால் வந்து அது டோட்டலி டிஃப்ரெண்ட் டிசைன். பட் இந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டி கிடையாது, கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். நம்ம இந்தியாவிலையும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ளூ எக்கானமின்ற ஏரியாவில் சில ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி டூரிஸ்ட் சம்மரின் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்தியாவில் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து தே ஆர் ட்ரைங் டு பிரிங் அப் த டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கான எஃபர்ட்டும் வந்து பேரலாக போயிட்டுருக்கு. என்னையோடையும் அப்ரோச் பண்ணாங்க. வி ஆர் ஆல்சோ திங்கிங் ஆஃப் சப்போர்ட்டிங் இந்தியாவில் உள்ள ஏஜென்சிஸை வந்து டூரிஸ்ட் சம்மர்சிபிள் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டையும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் பேரலாக. இந்த மிஷின் வந்து பிற மிஷினை விட நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்றீங்க, சேஃப்டி இருக்குன்றீங்க. இதில் வந்து இப்போ 3 பேர் போகும்போது எந்த விதத்தில் எங்கேயும் பாதிப்பு இருக்காதா? ஏதாவது பாதிப்புன்னா என்ன மாதிரி டிக்டேட் பண்ணும்? அதாவது பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பண்ணியிருக்கோம்னு சொன்னாக்கா 3 லெவல் ஆஃப் சேஃப்டி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணாது, பவரை யூஸ் பண்ணாது. ஏன்னா உள்ளே இருக்கிற அட்வான்ஸ் லித்தியம் பேட்டரியாக இருந்தாலும் நாங்கள் அந்த பவரை ஃபுல்லாகவே வந்து கீழே போய் பாட்டத்தில் சர்வே பண்ணுறதுக்கு தான் அந்த பவரை யூஸ் பண்ணுறோம். கீழே போகிறதுக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து மெயின் பேலஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்துக்கிட்டு ஹெவியாகி நாங்கள் கீழே டிசென்ட் பண்ணுவோம். அதாவது பவர்லெஸ் டிசென்ட், அதாவது எனர்ஜி எஃபிஷியன்ட் டிசென்ட்டாக இது கீழே போவோம். கீழே போய் வேலையெல்லாம் முடித்த பிறகு ப்ரொப்பலரை யூஸ் பண்ணி பவரை யூஸ் பண்ணி வேலையெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எப்படி கீழே போனோமோ பவர் இல்லாமல் போனோமோ அதே மாதிரி சில வெயிட்டை கீழே ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் லைட்டராக ஆகி திருப்பி மேலே வருவோம். இது எப்படின்னாக்கா மீன்கள்லாம் இப்படி தான் பண்ணும். இப்போ மீன்லாம் பார்த்திங்கன்னா ஆழ்கடலுக்கு போகிறதுக்கு வந்து அது இப்படி போகாது, நீச்சல் அடிச்சுட்டு வெட்டிக்கெல்லாம் போகாது. ஏன்னா அதுக்கு எனர்ஜி அதிகமாக தேவும். அதனால் என்ன பண்ணோம்னா தண்ணியை குடிச்சிட்டு அது ஹெவியான பிறகு என்ன ஆகும்னாக்கா அப்படியே கீழே போகும். கீழே போய் எந்த டெப்த்தில் போய் அதுக்கு இறைகள் கிடைக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா நீரை வந்து வெளியே தள்ளிடும், திரும்ப தண்ணியாகி வெயிட் இல்லாமல் ஆகிடும். ஸோ திருப்பி வேலையை முடிச்சுட்டு இப்படி அதே பிரின்சிபல் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பாயன்சி இன்ஜின்னு ஒன்று சொல்கிறோம், அதை பேஸ் பண்ணி தான் கீழே வரோம் மேலே வரும். இதுக்கு என்ன பண்ணுறோம்னா நாங்கள் ட்ராப் வெயிட் வச்சுருக்கோம், அதாவது சர்வீஸ் ட்ராப் வெயிட்னு சொல்கிறோம். அதுதான் எங்கள் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சேஃப்டி. அந்த சர்வீஸ் ட்ராப் வெயிட் என்னன்னாக்கா கீழே போகிறதுக்கும் மேலே வரத்துக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை இல்லை, அந்த ட்ராப் வெயிட் வேலை செய்யலைன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா செகண்ட் லெவல் ஆஃப் ரெடண்டன்சியாக எமர்ஜென்சி ட்ராப் வெயிட்னு வச்சுருக்கோம். அந்த எமர்ஜென்சி ட்ராப் வெயிட் வந்து 2 உண்டு, 300 கிலோ 300 கிலோன்னு 2 ட்ராப் வெயிட் உண்டு. அது என்ன பண்ணுவாருன்னா பைலட்டு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாக்கா சர்வீஸ் ட்ராப் வெயிட் வேலை செய்யலைன்னா அந்த எமர்ஜென்சி ட்ராப் வெயிட்டை உள்ளேருந்தே ஆப்ரேட் பண்ணி அந்த வெயிட்டை போட்டுருவார். வெயிட்டை போட்டார்னா லைட்டாக மேலே வந்துடுவாங்க. சப்போஸ் அவங்களால போட முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஷிப்பில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு மேலே ஷிப் இருப்பாங்க. அந்த ஷிப்பு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டெலிஃபோன் வாய்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே கம்யூனிகேஷனோ 20 மினிட்ஸ்க்கு மேலே கம்யூனிகேஷன் இல்லைன்னா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னா அந்த மிஷன் டைரக்டர் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்காங்கன்னு முடிவு பண்ணி ஷிப்பில் இருந்தே அந்த எமர்ஜென்சி ட்ராப் வெயிட்டை கீழே தள்ளிடுவாங்க. கீழே தள்ளிட்டானா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அதை தவிர அந்த எமர்ஜென்சி ட்ராப் வெயிட்டுக்குள்ளேயே கேல்வானிக் டைம் ரிலீஸ்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னென்னா கொரோடிங் போல்ட். அது என்ன பண்ணுனாக்கா நார்மலாக போல்ட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி நார்மலாகவே இருக்கும். தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அது என்ன ஆகுனாக்கா அந்த உப்பு தண்ணினால அது வந்து கரைய ஆரம்பிக்கும். அது என்ன ஒன்று ஆட்டோமேட்டிக்காக 12 ஹவரில் கரைஞ்சிரும். அது கரைஞ்சி 12 ஹவரில் சப்மரைன் மேலே வந்துடும். இது ரெண்டும் இப்போ சர்வீஸ் ட்ராப் வெயிட் சொன்னேன், எமர்ஜென்சி ட்ராப் வெயிட்டில் 3 மெக்கானிசம் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னேன். இதையும் தாண்டி சப்போஸ் ஃபெயிலியர் வந்து சப்மரைன் கீழே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவார்னா சப்மரைன்லேருந்து அந்த பைலட்டு ஃப்ராஞ்சி போல்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ராஞ்சி போல்ட்டை அடித்தாருன்னா உள்ளேருந்தே ஆப்ரேட் பண்ணுவார். ஃப்ராஞ்சி போல்ட்டை ஆப்ரேட் பண்ணாருன்னா ஒரு மிதவை என்ன ஆகுனாக்கா இதுக்கு மேலே வச்சுருப்போம். அது வந்து நேராக வந்து மேலே தானாக ரீல் ஆகிட்டு வந்து சினிமா ரீல் மாதிரி
ரீல் ஆகிட்டு வந்து சர்ஃபேஸுக்கு வந்துடும். சர்ஃபேஸுக்கு வந்ததும் அதில் ஆண்டனா இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி காட்டிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம ரிட்ரீவலை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி இந்த எமர்ஜென்சி பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ட்வின் எங்களோட இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னாக்கா பைலட்டுக்கு டிசிஷன் மேக்கிங்கை சப்போர்ட் பண்ணும். அவரால் முடிவு பண்ண முடியாத நேரங்களில் இதோட சப்போர்ட் எடுத்துக்குவார். ஸோ அது மாதிரி டிஜிட்டல் ட்வின் எதுக்கு பண்ணுறோம்னா எமர்ஜென்சி பேட்டரி, நேவிகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், மேனுவரிங் சிஸ்டம், இந்த 4 சிஸ்டத்துக்கும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் பண்ணி டிஜிட்டல் ட்வின் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இது 4ம் பைலட்டுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எந்த ரிஸ்க்கும் வராதுன்றது 99% to 99.9% ரிஸ்க்கு வராதுன்றது எங்களுடைய கேல்குலேஷன். சார் இப்போ வந்து வெட் டெஸ்ட் முடிச்சிருக்கோம். அடுத்த டெஸ்ட் வந்து டிசம்பர் 25 எண்டில் போகிற போல இருக்குது. இது எந்த அளவு வேகமாக முடிக்க முடியும்? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சம்மர்சிபிள் இப்போ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இந்த சம்மர்சிபிளை வந்து நம்ம வந்து இந்தியன் பார்டருக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் இந்தியன் பார்டர் வந்து 200 நாட்டிக்கல் மைலோட கடல் பகுதியை முடிஞ்சிடும். அதுக்கு மேலே போனால் இன்டர்நேஷ்னல். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வாட்டருக்கு போகிறப்ப என்ன பண்ணணும்னாக்கா இதுக்கு சர்டிஃபிகேஷன் ஒன்று வேணும். எப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஹியூமனை எடுத்துகிட்டு போகிறதுக்கான தகுதி உள்ளே சப்மரீன், பக்காவாக டிசைன் பண்ண சப்மரீன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு வந்து குளோபலாக வந்து IACSன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு வந்து ஸ்டாம்ப் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சம்மர்சிபிளோட ஒவ்வொரு பாகங்கள், ஒவ்வொரு காம்பனண்ட் இருக்குல்ல, அதோட காம்பனண்ட்டையும் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி அது நல்லா இருந்தால் தான் அவங்க ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஃபிட் ஃபார் கேரிங் ஹியூமன்ஸ் இன்டு த டீப் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. அதனால அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. எங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து எப்போ அது போயிட்டுருக்கு. அதுக்கு தேவைன்னாக்கா அதுக்கான ஃபிட்டான சில காம்பனண்ட்லாம் இருந்தால் தான் 500 மீட்டருக்கு இறங்க முடியும். 500 மீட்டரும் அதுக்கு கீழேயே இறங்க முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எங்களுக்கு அக்டோபரில் முடிஞ்சிருது. அக்டோபரில் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ், ரொம்ப எலாபரேட் ப்ராசஸ். வி ஹவ் டு ப்ரொடியூஸ் த ப்ரூஃப் ஃபார் த மெட்டீரியல், ஃபேப்ரிகேஷன், அசம்பிளி, வெல்டிங், எலக்ட்ரிக் கனெக்ஷன் எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் வந்து தே வில் கிவ் அ இன்டர்நேஷ்னல் பாடி வில் கிவ் அ ஸ்டாம்ப். அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் டேக் டைம் அப் டு எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். ஆகஸ்ட் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து நாங்கள் வந்து டிப்ளாய்மெண்ட்டை பிளான் பண்ணியிருக்கோம். விச் கேன் கோ அப் டு 500 மீட்டர் வாட்டர் டெப்த். ஆஃப்டர் 6,000 மீட்டர் வாட்டர் டெப்த் அது வந்து எப்படின்னாக்கா இப்போ எப்படின்னா சடனாக 6,000 மீட்டருக்கு நாங்களால் போக முடியாது. ஏன்னா வந்து நாங்களும் இதுக்கு முன்னாடி போனது கிடையாது, எங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து 10 மீட்டர் வாட்டர் டெப்த்தில் இப்போ பண்ணியிருக்கோம் ஒரு ஹார்பரில். அதுக்கப்புறம் 500 மீட்டருக்கு போவோம். அதுக்கப்புறம் அது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக 1000 மீட்டர், 1500, 2000 அப்படின்னு போய் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் கடன் போக வேண்டியது தான். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2026 எண்டில் இல்லைன்னா 2027 எர்லியில் 5500 மீட்டர் வாட்டர் டெப்த் இந்தியன் ஓஷனில், அதான் டீப்பஸ்ட் பார்ட், அதை டச் பண்ணுறோன்ற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது.